சக்சஸ் ஆஸ்ட்ரோ 2K யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். 2025 குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாவசு ஆண்டு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி நற்பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன்ஸ். என்ன அவங்க மனசுல நினைக்கிறாங்கன்றதே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள நம்பி நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க அவ்வளோ சீக்கிரமா யாரை நம்பியும் விஷயத்தை வந்து வெளியே விட்டுற மாட்டாங்க. ஸோ இப்படி வந்துட்டு கும்பராசிக்காரர்கள் அவங்களுக்கே ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுனா கூட ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு செய்யக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 விஸ்வாவசு ஆண்டு வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதியே உங்களோட ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆக்கிட்டாரு. இந்த ஆண்டு மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி, ராகுகேது பகவான் பயிற்சி எல்லாமே இருக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருந்துட்டு இருந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானமான மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு மே மிட்ல. ஸோ இதே மாதிரி ராகுகேது பயிற்சிகளுமே இருக்குது. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமாகிய மீனத்திலிருந்து உங்களோட ராசிக்கே பயிற்சியாக போறாரு. அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடமாகிய சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில கும்பராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல அதாவது சனி பயிற்சிக்கு முன்னாடி வரைக்குமே உங்க ராசியில சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் வந்து நிறைய பிரச்சனைகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண பிரச்சனைகளும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து வாட்டி வரைச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுலேருந்து நம்ம மீள மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணீங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதாகட்டும், நிறைய பிரச்சனைகள், அதாவது பண விஷயம், நிறைய இடத்துல லாக் ஆகிறது, அதாவது எதிர்பாராத விதமா உங்க மேல தேவையில்லாத வீண் பழி சொல் இதுக்கெல்லாம் ஆளாகி இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். ஸோ இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள்ல இப்போ வந்து இந்த சனி பயிற்சி நடந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருந்து மே மாசம் வந்து பயிற்சியாகி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு போறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு போறது வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து அதாவது எதெல்லாம் நீங்க நினைச்சு ஸ்டார்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்டு மே மாசத்துக்கு அப்புறமா வந்துட்டு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அதாவது 3ஆம் பார்வையை உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை. ஸோ அதனால வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாவே இருந்தாலுமே சனி பகவானுடைய அதாவது 3ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்துக்கு விழுகிறதுனால கண்டிப்பா நீங்க வந்து குடும்பம் அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களோட பர்சனல் லைஃப் வந்து நீங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் மேல வந்துட்டு அதாவது சந்தேகப்படுறது, ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அண்ட் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வீட்லயே நார்மலாவே வந்துட்டு இந்த சந்தேகப்படுற பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு அதிகமா நடக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அதாவது குடும்பஸ்தானத்துல ஆல்ரெடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இருந்தாலுமே உங்களுக்கு தனவரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்காது. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து கரெக்டா சொன்ன நேரத்துக்கு நிறைவேற்றிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தின் மீது அக்கறை கண்டிப்பா தேவை. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே நீங்க நினைச்ச காலேஜ்லேயோ நீங்க எப்படியெல்லாம் வந்து ஜாயின் பண்ணோம் அப்ராட் போகணும்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பா நடக்கும். இந்த காலேஜ்ல தான் எனக்கு சீட் வேணும்னு நினைச்சிருந்தீங்களா கண்டிப்பா கிடைக்கும். கட் ஆஃப் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாகட்டும், டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் இந்த மாதிரி அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ஃபேவரபிளா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா இப்படி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னொன்று சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஸோ 8ஆம் இடம்ன்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். ஸோ யாரை நம்பியும் நீங்க ஜாமீன் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருன்றதுனால நீங்க கொஞ்சம் அதை வந்துட்டு பார்த்து ப்ரிகாஷனா இருந்துக்கோங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கு. சேம் அதே மாதிரி குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும் உங்க லாபஸ்தானத்துக்கு இருக்கு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தை, குரு பகவானும் பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட் வரும். நல்லா தான் இருக்கும், அருமையா இருக்கும். ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு. அதாவது நிறைய புது புது தொடக்கங்கள் வந்து இனிமேல் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிசினஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ
ஸோ அதுக்கு வந்து நிறைய தடங்கள், அதாவது நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சால்வ் ஆகி நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. புது முயற்சிகள் எது எடுத்தாலுமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தொழில் இதெல்லாமே பார்க்கும்போது தொழில், பணவரவு, பணப்புழக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் இதெல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. பணப்புழக்கம் இதெல்லாமே வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கையில் நிறைய பணம் வச்சு புழங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ புதிய நகை வாங்குறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி மன மகிழ்ச்சி கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து சனி பகவானாகட்டும் குரு பகவானாகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையை அவங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது, ஸோ இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, ராசியே குரு பார்க்குறாரு. குரு பகவான் 7ஆம் பார்வையை ஒரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனைகள், வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவு வரப்போகுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க போகிற சூழ்நிலை வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக, அதாவது குரு பகவான் வந்து உங்களோட ராசியவே பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு தைரியம், மனதைரியத்தை வந்துட்டு குரு பகவான் கொடுப்பாரு. நான் 7ஆம் பார்வையை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபத்தை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். உங்களோட ஒர்க்கை நீங்கள் எதை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட ராசிக்கு, அதாவது அட்வைசபிள்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகி மே மாதம் வரும்போது உங்கள் சந்திரன் ப்ளஸ் ராகுன்றதே வந்துட்டு நம்ம சந்திர கிரகணம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளும், அதாவது சந்திரன்றதுனால மன ரீதியான பிரச்சனைகளுமே வரக்கூடும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் மேரிட்டல் லைஃப்லேயே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சந்தேகப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், அண்ட் செப்பரேட் ஆகிடலாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேச்சு எல்லாமே வரும். ஸோ அதனால் ரொம்ப மிகுந்த கவனத்தோடு வந்துட்டு கும்பராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்படி வந்து ராகு கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்ப்பதோஷம் தான். ஸோ இது வந்துட்டு நிறைய வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்கள் ராசியிலே ராகு வரும்போது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத உறவுகள் எல்லாமே தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தின் மீது வந்து அதிகமாக அக்கறையும் கவனமாக இருங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தினருக்குமே நல்லது. ஸோ கருத்து வேறுபாடுகளை இதன் மூலமாக நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே வேண்டாம். அண்டு உங்களுக்கான ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெமெடிஸ் வந்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால இனிமேல் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வமே எதுனே தெரியாமல் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லவ்வில் பிரேக்கப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இவங்களுமே எல்லாமே சக்ஸஸ் ஆவீங்க. அண்ட் மேரேஜே ஆகலை அப்படின்றவங்களுக்கு கூட மே மாதத்துக்கு அப்புறம், மே லாஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகிறதுங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வெளிநாடு போகணுன்ட்டு இருந்தவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். தொழில் தொடங்கலான் இருந்தவங்களும் தொடங்கலாம். ஸோ ஓவராலாக வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து எல்லா ராசியோடவே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இது கண்டிப்பாக வரும், இது தவிர்க்க முடியாது. இருந்த போதிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. உங்கள் சைடு எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருந்துக்கோங்கன்றது மட்டும்தான் அட்வைசபிள். ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ராசியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 7ஆம் இடமான கலத்திரம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலேயே உங்களுக்கு வந்து கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக சர்வதோஷத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ அதனால் நாகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து பால் வாங்கி கொடுங்க நாகருக்கு. அந்த ஃபேமிலியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து பௌர்ணமி கிரிவலம் போங்க. ஏன்னா சந்திர கிரகணம் அப்படின்ற பிளானட்டோட கன்ஜங்ஷன் தான் சந்திரன் ப்ளஸ், அதாவது உங்களுக்கு ராகுன்றது. ஸோ அதனால் கண்டிப்பாக சந்திர கிரகணம் அந்த மாதிரி ஒரு பிளானட் கன்ஜங்ஷன் வந்தனால நீங்கள் பௌர்ணமிக்கு வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. அதுவும் ஃபேமிலியோடு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அண்ணாமலையார் தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கும் நீங்கள் வந்து பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போகணும். சந்திர தரிசனம் வந்துட்டு நீங்கள் மெயினாக பண்ணும்போது உங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பண்ணுங்கள். ஸோ 7ல் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஒய்ஃபோட இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும்
விநாயகருக்கு நீங்கள் விளக்கேற்றி அதாவது நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ இந்த சின்ன சின்ன ரெமெடிஸ் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வந்து கும்பராசிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தேங்க்யூ.